33 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை தொடங்கப் போவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தது உலகையே உலுக்கியது. அதற்கு காரணமாக அவர் சொன்னது, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ரகசியமாக அணு ஆயுத சோதனை செய்கின்றன, அதனால் நாமும் சமமான அடிப்படையில் சோதனை செய்ய வேண்டும் என்பதுதான். டிரம்பின் இந்த குற்றச்சாட்டு இப்போது ஒரு பெரிய புயலை கிளப்பியுள்ளது. டிரம்பின் இந்த கூற்றுக்கு சீனா மிக வலுவாக பதிலடி கொடுத்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், சீனா எந்த ஒரு ரகசிய அணு ஆயுத சோதனையையும் நடத்தவில்லை, இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர், சீனா ஒரு பொறுப்புள்ள அணு ஆயுத நாடு, நாங்கள் அமைதியான வளர்ச்சியை விரும்புகிறோம், எங்களது கொள்கை முதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை, அதாவது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்பதுதான், தற்காப்புக்காக மட்டுமே நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளோம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில், ரஷ்யா சோதனை செய்கிறது, சீனா சோதனை செய்கிறது, ஆனால் அவர்கள் அதை பற்றி பேசுவதில்லை, வடகொரியா, பாகிஸ்தான் என எல்லோரும் சோதனை செய்கிறார்கள், அவர்கள் நிலத்தடியில் ரகசியமாக சோதிக்கிறார்கள் என்று மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். டிரம்பின் இந்த குற்றச்சாட்டும் சீனாவின் மறுப்பும் உலகின் இரு பெரும் வல்லரசுகளுக்கு இடையே நிலவும் நம்பிக்கையின்மையையும் பதற்றத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒருபுறம் அமெரிக்கா தனது சோதனைகளை நியாயப்படுத்த மற்றவர்களை கை காட்டுகிறது, மறுபுறம் சீனா அமைதியை பற்றி பேசுகிறது. இந்த வார்த்தை போருக்கு மத்தியில் உண்மையான நிலவரம் என்ன என்பது ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. இது உலகை ஒரு புதிய அணு ஆயுத போட்டிக்கு இட்டு செல்லுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.